வன்கொடுமை செய்த வழக்கில் பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாதிரியாருக்கு தூக்கு தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது. வழக்கில் பாதிரியார் அபரகாமுக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறுமிகளை ஜெப கூட்டத்திற்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாதிரியார் ஆபிரகாம் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் ஜெயஸ்ரீ. நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் பகுதியில் 4 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் மத போதகர் ஆபிரகாமுக்கு தூக்கு தண்டனை விதித்து நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கங்கைகொண்டான் பகுதியைச் சேர்ந்த ஆபிரகாம் மத போதகராக செயல்பட்டு வந்துள்ளார். பல்வேறு மாவட்டங்களுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஊழியத்திற்காக அழைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஊழியத்திற்காக அழைத்து செல்லப்பட்ட 12, 13 மற்றும் 8 வயதுடைய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 சிறுமிகள் உள்பட 4 சிறுமிகளை ஆபிரகாம் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிறுமிகள் அளித்த தகவலின் அடிப்படையில் அவர்களின் பெற்றோர் அளித்த புகாரில் நெல்லை மாவட்ட ஊரக உட்கோட்ட மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. வழக்கு நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கில் சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட நிலையில் இறுதி விசாரணை இன்று முடிவடைந்தது. குற்றம் நிர்வகிக்கப்பட்டதை தொடர்ந்து ஆபிரகாமுக்கு தூக்கு தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட 4 சிறுமிகளுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். நெல்லை மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இதுவரை போக்சோ வழக்குகளில் குற்றம் நிரூபிக்கப்பட்ட 4 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி.